திருவாரூரில் பயிர்கள் கருகியதால் அதிர்ச்சியடைந்த விவசாயி உயிரிழந்துள்ளார். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜசேகரிடம் கேட்கலாம். ராஜசேகர், விவசாயி எப்போது உயிரிழந்தார்? அவர் யார்? மும்தாஜ் திருவாரூர் மாவட்டம் கொல்லுமாங்குடியை அடுத்த நெடுங்குளத்தைச் சேர்ந்தவர் விவசாயி ஜெயக்குமார். இவர் தனக்கு சொந்தமான 1 ஏக்கர் நிலத்தில் நெல் சாகுபடி செய்திருக்கிறார். தற்போது இந்த ஆண்டு போதிய மழை இல்லாத காரணத்தினாலும், மேட்டூரிலிருந்து வர வேண்டிய தண்ணீர் நமக்கு முழுமையாக கிடைக்காத காரணத்தினாலும் இங்கு உள்ள பயிர்கள் முழுமையாக கருதி பயிர்கள் கருகியுள்ளது. இதனால் அதிர்ச்சி அடைந்து தொடர்ந்து விவசாயிகள் தற்கொலை செய்து கொண்டும் அதிர்ச்சி அடைந்து உயிரிழந்து வருகிறார்கள். இதனைத் தொடர்ந்து இன்று இந்த ஜெயக்குமார் என்ற விவசாயி தனது வயலுக்கு சென்று வந்தவர் வீட்டுக்கு வந்தவுடன் மயக்கம் ஏற்பட்டு கீழே விழுந்துள்ளார். அதனைத் தொடர்ந்து அவர் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றுள்ளனர். அப்போதுதான் அவர் உடல் உயிர் பிரிந்துள்ளதாக மருத்துவர்கள் தெரிவித்தார்கள். தற்போது டெல்டா மாவட்டங்களில் மிக கடுமையான வறட்சி நிலவி வருகிறது. இது குறித்து நாம் புதிய தலைமுறை கூட இன்று மக்களுடன் புதிய தலைமுறை என்ற நிகழ்ச்சியில் விவசாயிகளுடன் இந்த வறட்சி குறித்து தொடர்ந்து விவசாயிகளுடன் அந்த கலந்துரையாடல் நடத்தி வருகிறோம். இதுல விவசாயிகளுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருப்பது என்ற குறித்து கூட நாம் தெரிவித்து அவர்களிடம் நேரடியாகவே தெரிவித்து வருகிறோம். தற்போது இந்த விவசாயிகளின் தற்கொலை தடுப்பதற்கான நடவடிக்கை அரசு மேற்கொள்ள வேண்டும் என விவசாயிகள் ஒரு கோரிக்கையை வச்சிருக்காங்க. மும்தாஜ். ராஜசேகர், விவசாயி ஜெயக்குமார் உயிரிழப்பு குறித்து அவர்களுடைய குடும்பத்தினர் என்ன விவரங்களை எல்லாம் தெரிவிக்கிறார்கள்? கண்டிப்பாக தொடர்ந்து அவர் அந்த விவசாயம் மட்டுமே அவர் செய்து வருகிறார். விவசாய தொழிலுக்கு மட்டும்தான் அவருக்கு தெரிந்த ஒன்று. இந்த நிலையை இந்த ஆண்டு 1 ஏக்கர் சம்பா சாகுபடியை மட்டும்தான் அவர் பண்ணியிருக்கிறார் குறுவை இல்லாத நேரத்தில். அதுவும் தண்ணீர் இல்லாமல் கருகியதன் காரணமாக தனது மகளுக்கு, மூத்த மகளுக்கு கல்யாணத்தை பற்றி பேசி வருகிறார்கள். இந்த பணத்தை வைத்துதான் அவருக்கு திருமணம் செய்ய வேண்டும். அது மட்டுமின்றி அவர் இன்னொரு மகள் படித்து வருகிறார். இந்த நிலையில் இவர்களுக்கு எப்படி இந்த திருமணத்தை நடத்த போகிறோம் என்ற அவருக்கு மன அச்சம் ஏற்பட்டு வீட்டில் தொடர்ந்து புலம்பி இருந்திருக்கிறார். இதனை தொடர்ந்துதான் இவருக்கு மாரடைப்பு ஏற்பட்டதாக இவர் உறவினர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். மும்தாஜ். ராஜசேகர், திருவாரூரில் கடந்த 50 நாட்களில் 15 விவசாயிகள் உயிரிழந்துள்ளனர். இது மற்ற விவசாயிகளின் மனநிலை எப்படி இருக்கிறது? அவர்கள் என்ன தெரிவிக்கிறார்கள்? தொடர்ந்து இப்ப விவசாயிகள் தமிழகத்தில் சுமார் 60க்கும் மேற்பட்ட விவசாயிகள் உயிரிழந்திருக்கிறார்கள். குறிப்பாக டெல்டா மாவட்டமான நாகை மற்றும் திருவாரூர், நாகை மாவட்டத்தில் 30க்கும் மேற்பட்ட விவசாயிகளும், திருவாரூர் மாவட்டத்தில் இன்றோடு 15 விவசாயிகள் உயிரிழந்திருக்கிறார்கள். இதற்கு காரணம் குறிப்பாக தண்ணீர் இல்லாமல் பயிர்கள் முழுமையாக கருகி வருகிறது. அது மட்டும் இல்லாமல் காப்பீட்டு நிறுவனத்திலிருந்து பயிர் காப்பீடு செய்திருந்து எங்களுக்கு பயிர் காப்பீடு முழுமையாக இன்சூரன்ஸ் கிடைக்க வேண்டும். தற்போது தமிழக முதல்வர் அவர்கள் பயிரோட இழப்பிற்கு ஏற்ப அவர்களுக்கு நிவாரணம் வழங்கப்படும் என்ற அறிவிப்பு தற்போது அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இதனை விவசாயிகள் ஒருபுறம் மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொண்டிருந்தாலும் இந்த உடனடியாக மாவட்ட ஆட்சியர்களான ஆய்வு உடனடியாக நடத்த வேண்டும். உடனடியாக விவசாயிகளுக்கு உரிய இழப்பீடை வழங்க வேண்டும். நிவாரணத்தை வழங்கினால்தான் எங்களுடைய விவசாயிகளை பாதுகாக்க முடியும். அப்படி இல்லை என்றால் தற்கொலை என்பது தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. இதனை தடுக்கும் வண்ணம் உடனடியாக அரசு அலுவலர்களும் தமிழக அரசும் உரிய நடவடிக்கையை தொடர்ந்து மேற்கொள்ள வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை விவசாயிகள் வைத்திருக்காங்க. மும்தாஜ்.